அக்காலத்தில் இளைஞர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இளைஞர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இளைஞர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. பாடல் குழுவினர் வந்து இந்த கிறிஸ்து பிறப்பு திருவிழா முடிஞ்ச ஒரு பாடல் இதை வந்து சிறப்பாக பாட்டு பார்க்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக பாடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பயிற்சி வச்சுட்டே இருந்தாங்க. நானும் ஒரு பக்கம் உட்காந்து என்னடா பாட்டு பாடலாம், அவருக்கு ஒரு பக்கம் பயிற்சி வச்சிருந்தாலும் நம்ம ஒரு பாட்டு பாடி ஒரு பிரசங்கம் வைக்கிறோமே அப்படின்னு நினைச்சு பாட்டு பாடி கற்றுக்கிட்டேன் தான். ஆனால் எவ்வளோ அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. அதனால நல்லா இருந்தா கேளுங்க, நல்லா இருந்தா தூங்கிடாதீங்க. தூங்குனீங்கன்னா உங்களுடைய உடையை கொண்டு சுட்டி காட்டி இந்த மாதிரி அந்த உடையை நாங்கள் உடையில் இருக்கக்கூடியது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீரை பற்றி ஒரு பாடம். நல்லோர்கள் வாழ்விக்காக நமக்காக நம்மைக்காக ஹாப்பி நியூ இயர். நல்லோர்கள் வாழ்விக்காக நமக்காக நம்மைக்காக ஹாப்பி நியூ இயர். சமுதாய சிந்தனை சேர அநியாய கொள்கைகள் மாற மனிதாபிமானம் வாழ அதற்கான உள்ளம் கூட பிறந்து சிறந்து வளர்ந்து வாழ்கவே, பிறந்து சிறந்து வளர்ந்து வாழ்கவே. நல்லோர்கள் வாழ்விக்காக நமக்காக நம்மைக்காக ஹாப்பி நியூ இயர். அந்த 2 வார்த்தைகள் படமா? நல்லோர்கள் வாழ்விக்காக நமக்காக நம்மைக்காக ஹாப்பி நியூ இயர். நல்லோர்கள் வாழ்விக்காக நமக்காக நம்மைக்காக ஹாப்பி நியூ இயர். நிறைந்ததாக இருப்பாங்க. நல்லோர்கள் வாழ்வைக்காக இந்த உலகத்திற்குரிய புத்தாண்டில் நல்லவர்களுடைய வாழ்க்கையை நாம் காக்க வேண்டும். நல்லவர்களுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நமக்காக நம்மை காக்க வேண்டும். நமக்காக நம்மை காக்க வேண்டும். நமக்காக நல்லவர்களாக வாழ வேண்டும். நான் நல்லவராக இருந்தால் தானே இந்த உலகம் போற்றும். அடுத்தவர்கள் நல்லவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு மட்டும்தான் நல்லவர்களாக வாழ்ந்தால் போதுமா? மாறாக எனக்காக நானும் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும். அத்தகைய எண்ணத்தோடு வாழலாம் இந்த புலப்பெறக்கூடிய புத்தாண்டு. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. சமுதாய சிந்தனை சேர. இந்த புத்தாண்டு எப்படி நீங்க இருக்கணும்? சமுதாய சிந்தனை. சமுதாய சிந்தனை என்ன? ஜாதி மதம் இனம் வேதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி படித்தவன் படிக்காதவன் என்றெல்லாம் இல்லாது அனைவரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் சமுதாய சிந்தனை சேர இறைவன் உங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்தால் அநியாய கொள்கைகள் மாற. இந்த புலத்திற்குரிய புத்தாண்டில் 2026 என்னுடைய எண்ணங்கள் அநியாயமான எண்ணங்களாக இருந்தால், இதுவரைக்கும் அநியாயமாக நான் சிந்தித்திருந்தால் அத்தகைய அநியாய எண்ணங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கிவிட்டு அவற்றையெல்லாம் மாற்றிக்கொண்டு நல்லவனாக வாழ வேண்டும். அடுத்ததாக மனிதாவை மானமும் வாழ. மனிதாவை
மனிதாபிமான வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சாலைகளில் சென்றேன் என்றால் எவரோ ஒரு வறியவரிடம் உதவி கேட்டால் என்றால் அந்த ஒரு வறியவருக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். இதுதான் உண்மையான குலத்திற்குரிய புத்தாள், இதுதான் உன்னதமான புத்தாள். மனிதாபிமானம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் புத்தாள். இந்த புத்தாண்டில் இத்தகைய எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அடுத்து அதற்கான உள்ளமும் கூட இத்தனை காலங்களிலும் இத்தனை வேலைகளிலும் நாம் இத்தகைய சிந்தனைகளை கொண்டு வாழ எனக்கு நல்ல உள்ளத்தை தர வேண்டும். அதான் பிறந்து சிறந்து வளர்ந்து வாழ்கவே. இத்தகைய நல் எண்ணத்தை கொண்டு பிறந்து வளர்ந்து சிறந்து வாழ உங்களை வாழ்த்துகிறேன் என்று ஒரு பாடல், பழைய பாடல். ஔவையார் என்ன சொல்றாரு தெரியுமா? கடவுள் என்ன சொன்னாரு? ஔவையார் சொன்னதா இருக்கும். ஔவையார் சொன்னதான் நமக்கு தெரியும். சொல்லியிருக்காரு, நல்லாரை காண்பதும் புத்தாண்டுல நல்லாரை காண்பதும் நன்றே. இந்த புத்தாண்டுல நல்லவர்களோடு இருக்கிறீர்கள், நல்லாரை காணுங்கள், நல்ல எண்ணங்களோரை காணுங்கள், நல்ல பார்வை கொண்டவரை பாருங்கள், நல்ல சிந்தனை கொண்டவரை பாருங்கள். அதுதான் சிறந்தது, அதுதான் உயர்ந்தது. அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வாய். அடுத்ததா நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே. நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே. நல்ல சொல்ல கேட்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த புத்தாண்டுல நல்ல சொல்ல கேட்கணும், நல்லதையே கேட்கணும், நல்ல வார்த்தையை கேட்கணும், நல்ல வாழ்த்தை கேட்கணும். இதுதான் நன்று. இந்த பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டில் நல்லதை எண்ணணும், நல்லவர்களோடு சேரணும், நல்ல சிந்தனையோடு இருக்கணும், நல்லா சொல்லை கேட்பதும் நன்றே. அடுத்து நல்ல குணங்கள் உரைப்பதும் நன்றே. நல்ல குணங்கள் உரைப்பதும் நன்றே. ஒருத்தரிடம் நல்ல குணங்கள் இருக்கிறதா, நல்ல சிந்தனை இருக்கிறதா, அவர்களை வாழ்த்துக்களே, வாயார வாழ்த்துக்களே, வாயார போற்றுங்களே. ஏன் அவர்களை தாழ்வாக நினைக்கிறீர்கள்? நல்ல எண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நல்ல உருவாக்கத்தோடும் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வோம்? வாயார வாழ்த்துவோமே. அத்தோடு அது மட்டுமல்ல, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இத்தகையவர்களோடு இணங்கி நல் உறவோடு கொண்டிருக்க, நல் உறவோடு வாழ்வது நன்றே. இவையெல்லாம் இந்த ஆண்டில் நீங்கள் கொண்டு வாழ நான் என்ன செய்கிறேன்? வாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஔவையார் நமக்கு வாழ்த்து செய்திருக்கிறார். ஆண்டவர் என்ன வாழ்த்து செய்திருக்கிறார் என்பதை நான் கேட்டோம். முதல் வாசகத்தில் என்ன கேட்டோம்? அது ஒரு இது இல்ல. ஆண்டவர் என்ன நடத்துறாரு பாருங்க. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆண்டவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மேல் அருள் பொழிவாராக. ஆண்டவர் அதை இல்லை, இந்த பக்கம் இல்லை. அவர் திருமுகத்தை உன்மீது ஒளிர செய்து உனக்கு என்ன செய்வாராக? ஆசி வழங்குவாராக, ஆசி பொழிவாராக. அடுத்து தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இதான் விருந்தக்கூடிய உங்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் அருளையும் ஆசிரியர் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆண்டவர். ஆக முன்னோர்களும் ஔவையார் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசை நிரம்ப கிடைக்கும், அருள் நிரம்ப கிடைக்கும். என்னுடைய கனிவான பார்வை உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஆக கர்த்தருடைய கனிவான பார்வை இருக்க வேண்டும் என்றால் இந்த வருடத்தில் புலவர்களுக்கு புத்தாண்டி நல்ல எண்ணத்தோடும் சிந்தனையோடு வாழ. அடுத்து அன்னை மரியா எதற்காக திருவிழாவை வருடத்தின் முதல் மாதத்தில் தாய் மரியாவை போற்றுகிறது, புகழ்கிறது, ஏன் வணக்கம் செலுத்துகிறது? இன்றைக்கு இருக்கு எல்லாருக்கும் தாய் என்ற சொல்லை கேட்டவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது இல்லை. தாய் என்ற சொல்லை கேட்டவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது இல்லை. சொல்லுங்க,
அன்பு. அன்புதான். அந்த அன்பு என்னன்னு பாருங்க. தாய் என்பதற்கு மறுபெயர் அன்பு, தாய் என்பதற்கு மறுபெயர் பணிவு, தாய் என்பதற்கு மறுபெயர் பாசம், தாய் என்பதற்கு மறுபெயர் நேசம், தாய் என்பதற்கு மறுபெயர் கருணை, தாய் என்பதற்கு மறுபெயர் அரவணைப்பு, தாய் என்பதற்கு மறுபெயர் மன்னிப்பு ஆகிய இத்தனை நற்குணங்களை கொண்டிருக்கக்கூடியவர் யார்? தாய். உன்னையும் என்னையும் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த அந்த தாய். அந்த தாயை நான் பார்க்கின்ற பொழுது அன்பு எனது கண்ணுக்கு முன் வருகிறது, எனது கண்ணுக்கு பணிவு வருகிறது, கருணை வருகிறது, பாசம் வருகிறது. எப்பொழுது? எனது தாயை பார்க்கின்ற பொழுது. அப்படி என்றால் ஆண்டவரை என்னுடைய திருவயிற்றில் சுமந்த அந்த அன்னையை பார்க்கின்ற பொழுது நான் எப்படிப்பட்டவனாக இந்த வருடத்தில் பயணிக்க வேண்டும்? அன்பாக, பண்பாக, பாசமாக, பரிவாக, இரக்கமாக, கருணையாக, மன்னிப்பாக, அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடியவராகத்தான் இருக்க வேண்டும், வாழ வேண்டும், இந்த வருடத்தில் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்கிறது? அன்னை மரியாவை முன்னிறுத்துகிறது. அன்னை மரியாவை முன்னிறுத்துகிறது. பாவமாசற்ற அனைத்து நிலைகளிலும் அனைத்து பாவங்களையும் போக்கி ஆண்டவரையே தஞ்சமென அழைத்த அன்னை மரியா எல்லா வேளையிலும் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர், ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பான உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் யாரை முன்னிறுத்துகிறது? அன்னை மரியாவை முன்னிறுத்தி வாழுங்கள், வளருங்கள், வாழ வேண்டும், இருக்க வேண்டும். அத்தகைய அன்னையில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். ஏற்கனவே இதை சொல்லிட்டு ஒரு கவிதை இவ்வாறாக படிக்கிறார். அன்னை பார்நிலவு திருமுகமே வைப்பொழி கருவிலே விற்புருவ மணியழகே காற்பூங்கள் நிறையழகே மலர்விழியின் ஒளியழகே ஒளிச்சிதறும் விரதழகே செவ்வான நிறழகே திருத்தலம் படித்த பேரழகே தேவன் வரைந்த ஓவியமே தேவலோக காவியமே மாசில்லா கனிகையே மாபரணி தாய்மரியே. இதை யாருக்காவது இந்த பெண்மணிக்காவது நம்ம வரையறுப்போமா? இத்தகைய சூழலோடு, இத்தகைய எண்ணத்தோடு, இத்தகைய சிந்தனையோடு யாரையாவது ஒரு பெண்ணை வர்ணிப்போமா? இல்லை. யார் அத்தனை உண்மையையும் அத்தனை வாக்கியத்தையும் அத்தனை அருளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒருத்தி யார் என்றால் அந்த அன்னை மரியா. அந்த அன்னை மரியாவை தான் நாம் முன்னிறுத்தி வாழ வேண்டும். கற்புக்கு அரிசியாக, நல்ல அன்னையாக, தூய்மை மிக்கவளாக, அன்பு மிக்கவளாக வாழ்ந்த அந்த அன்னை மரியாவை போன்று இந்த வருடம் நமக்கு தொடர வேண்டும் என்ற அந்த அன்னையை நோக்கி வந்தாலும் அந்த அன்னையிடம் தலைவர் வைக்கணும். ஆனால் என்ன சொல்லுவோம்? அந்த அன்னையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எவ்வளவாக நினைக்கிறீர்கள்? நீங்கள் சிலை வழிபாடு செய்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சிலை வழிபாடு செய்கிறீர்கள். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தியை அழைத்து உணர்ந்து உண்மையை தெரிந்து கொண்டு செல்லுங்கள். எந்த மனிதனும் உங்களுக்கு சிலை வழிபாடு, உருவ வழிபாடு, ஆசி மதத்தில் சொல்லுகிறான் இருக்கிறான் என்று சொன்னார் என்றால் சம்மதி அடையடி. எவனாவது சம்மதி அடையடி. உண்மையை தெரியாது போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த செய்தியை அடையடி. என்ன? தொடக்க நூல் 1வது அதிகாரம். நாம் நமது உருவில் மனிதரை உருவாக்குவோம் சொன்னாரா இல்லையா? அதை சொல்லிதான் மனிதன் உருவாக்குறாரு. அப்படின்னா உருவத்தை தொடங்கி வச்சதே யார்? நீங்களாப்பா. அப்ப அந்த கடவுள் தான் நம்ம என்ன போலாம்? நல்லா புரிஞ்சுக்க. நாம் நமது உருவில் மனிதரை உருவாக்குவோம். அப்படி என்றால் ஆண்டவர் உருவத்தை வழிபடுகிறாரா? உருவத்தை ஆமோதிக்கிறாரா? ஆண்டவரே ஆரம்பித்து வைத்தார். அடுத்ததாக நோவாவிடம் என்ன சொல்கிறார்? ஒரு பெட்டகத்தை, பெரிய பெட்டகத்தை வடிவமை என்று. அது ஒரு உருவம் இல்லையா? அது ஒரு பொருள். யார் செய்ய சொல்றார்? அவர் தானே செய்ய சொல்றாரு. கடவுள் தானே செய்ய சொல்றாரு. அதுவும் ஒரு பொருள் தானே.
அதுவும் ஒரு பலத்தால் உண்டாக்கப்பட்டது தானே, படைக்கப்படுகிறது தானே. அது யாரால் சொல்லப்படுகிறது? ஆண்டவரால் சொல்லப்படுகிறது. அடுத்து மோசேயிடம் என்ன சொல்கிறார்? ஒரு உடன்படிக்கை வேலையை செய் என்று சொல்றார். என்னதாவது உருவ இல்லைன்னு சொல்றோம், உருவ வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அந்த ஆண்டவரை உருவ வழிபாடு செய்ய என்று சொல்கிறாரே, உருவத்தை உண்டாக்கி என்று சொல்கிறாரே. அடுத்து அதே மோசேயிடம் என்ன சொல்கிறார்? பாம்பால் அடிபட்டவர்களிடம் என்ன சொல்கிறார்? வெண்கல பாம்பை செய், உருவாக்கு, அவற்றை பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் உருவ வழிபாட்டை தொடங்குகிறாரா? படைத்து சொல்கிறாரா? உருவாக்க சொல்கிறாரா? அடுத்ததாக 1 அரசர் 6வது அதிகாரம் 23வது என்ன சொல்லப்படுகிறோம்? என்ன சொல்லப்படுகிறோம்? சாலமன் அரசரிடம் ஆண்டவர் சொல்கிறார், நீ 10 அடியில் 2 கெருபுகளை செய்து எங்கே வை? ஆலயத்தில் வை. 2 கெருபுகளை 10 அடியில் செய்து நீ ஆலயத்தில் வை என்று சொல்கிறார். யூதர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஆலயம் எத்தனை? ஒன்றே ஒன்றுதான். அந்த யூதர்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட அந்த ஆலயம் யாரால் கட்டப்பட்டது? சாலமோனால். அந்த ஆலயத்துக்கு யூதர்கள் இனத்திலிருந்து தோன்றிய அந்த இயேசு கிறிஸ்து சென்றாரா இல்லையா? அந்த 2 கெருபுகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் ஆண்டவர் தொழுதாடினார், இயேசு கிறிஸ்து தொழுதாடினார். அவர் சென்று சிலையை வழங்கினாரா? சொல்லுங்க பார்க்கலாம். சிலையை வழங்கினாரா? யாரை முதலில் சொல்கிறார்? ஆண்டவர் கொடுத்த அந்த 3 உருவங்களை சொல்கிறார். என்ன உடன்படிக்கை பேழை, உடன்படிக்கை பேழையில் வைக்கப்பட்ட 10 கட்டளை, 10 கட்டளையோடு மண்ணா அவற்றை தானே அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை தானே ஆண்டவர் சொல்கிறார். அவற்றை தானே ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அவற்றை தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாடினார். அப்படி என்றால் நீங்க இருக்கக்கூடிய சுரூபங்கள் எல்லாம் எவற்றை பிரதிபலிக்கின்றன? அவையெல்லாம் அடையாளங்கள். அவையெல்லாம் அடையாளங்கள். இவரை பார்க்கின்ற பொழுது, அந்த மரியாதை பார்க்கின்ற பொழுது அவரிடமிருந்து அன்பை கற்றுக்கொள்கிறேன், அவரிடமிருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறேன், ஏதோ ஆண்டவருடைய அருமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்க கற்றுக்கொள்கிறேன். ஆகவே அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது நான் அவற்றை கற்றுக்கொள்கிறேன், அந்த அடையாளத்திலிருந்து நான் அவற்றை கற்றுக்கொள்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறார், அந்தோனியார் இருக்கிறார். அந்தோனியாரை பார்க்கின்ற பொழுது விவிலியத்தை எடுத்து வாசிக்க தோன்றுகிறது. அந்த அந்தோனியாரை பார்க்கின்ற பொழுது பேய்கள் ஓடுகின்றது. எப்படி பேய்கள் ஓடுகின்றது? அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் படிக்கின்ற பொழுது பேய்கள் ஓடுகின்றன. அவரை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை எடுக்க வேண்டும் என்ற அடையாளம் எனக்கு வருகிறது. சூசையை பார்க்கிறேன், நேர்மையாக அந்த சூசையை பார்க்கின்ற பொழுது நான் நேர்மையாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய எண்ணத்திற்குள் வருகிறது, என்னுடைய எண்ணத்திற்குள் வருகிறது. ஆகவே நான் சூசையை பார்க்கிறேன். ஆகவே எவனாவது உங்களை குழப்பினார்கள் என்றால் அவர்களிடம் இவ்வாறு குழப்பவாதியாக இருக்காதே, நீ முதலில் நல்லவனாக இரு என்று சொல். கடைசியாக இது என்ன சொல்கிறது என்றால், சிலை வழிபாடு உருவ வழிபாடு சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உன்னை படைத்தவரை முதல் இடத்தில் வைக்காது. இதான் கடைசி. உன்னை படைத்தவரை முதல் இடத்தில் வைக்காது, அவர் படைத்தவற்றை முதல் இடத்தில் வைப்பதுதான் சிலை வழிபாடு. புரிஞ்சிச்சா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அந்த கெருபுகளை அப்படின்றாங்க இல்லை, அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. மாறாக என்ன செய்தார்? ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளை மன்னா அந்த உடன்படிக்கை அங்கேதான் போனார், அதுதான் பார்த்தார், அங்கேதான் அதை வேண்டார். இந்த அந்தோனியார் என்ன செய்தார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை எடுத்தார், அவர் கொடுத்த வார்த்தையை எடுத்தார். அதே போல அன்னை மரியாதை என்ன செய்தார்? ஆண்டவருடைய வார்த்தையை தான் தாங்கினார், ஆண்டவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவை தான் தாங்கினார். ஆகவே உன்னை படைத்தவரை முதலிடத்தில் வைக்காது, அவர் படைத்தவற்றை முதலிடத்தில் வைக்கின்றதுதான் அது சிலை வழிபாடாகிறது. அது அப்படிதான் என்னை படைத்த அந்த ஆண்டவரை முதலிடத்தில் வைக்க வேண்டும். நான் கற்பிக்கிறேன் என்றால் என்னை முதலிடத்தில் வைத்துவிட்டு அவரை பின்தள்ளுவதுதான் சிலை வழிபாடு. ஆக இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அன்னை மரியா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி இன்றும் என்றும் எப்பொழுதுமே அன்பு
வாழ வேண்டும் என்று சொல்லுவதுதான். ஆகிய சிலை வழிபாடு, உருவ வழிபாடு என்று சொல்லி வருபவர்களிடம் எச்சரிக்கையாக அவர்களையும் எச்சரிக்கைகள், நல்லவர்களாக வாழுங்கள், நல்ல எண்ணத்தோடு வாழுங்கள், நல்ல சிந்தனையோடு வாழுங்கள். இந்த புலத்திற்குரிய 2026ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக, மலர்ந்த ஆண்டாக, புலர்ந்த ஆண்டாக, எல்லோருக்கும் மறுபடியும் ஆற்றுமையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வல்ல இறைவன் நல்லது புரிவாராக. ஆமென்.